வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். பாரதியார் கவிதைகள். கண்ணன் என் தாய். உண்ண உண்ணத் தெவிட்டாதே அம்மை உயிரெனும் முளையினில் உணர்வெனும் பால். வண்ணமுற வைத்தெனக்கே என்றன் வாயினில் கொண்டு ஊட்டுமோர் வன்மையுடையாள். கண்ணன் எனும் பெயருடையாள் என்னை கட்டி நிறை வான் எனும் தன் கையில் அணைத்து மண்ணெனும் தன் மடியில் வைத்தே பல மாயமுறும் கதை சொல்லி மனம் களிப்பாள். இன்பமென சில கதைகள், எனக்கு ஏற்றம் என்றும் வெற்றி என்றும் சில கதைகள், துன்பமென சில கதைகள், கெட்ட தோல்வி என்றும் வீழ்ச்சி என்றும் சில கதைகள், என் பருவம் என்றன் விருப்பம் எனும் இவற்றினுக்கு இணங்கவென் நுளம் அறிந்தே அன்போடு அவள் சொல்லி வருவாள். அதில் அற்புதம் உண்டாய் பரவசம் அடைவேன். விந்தை விந்தையாக எனக்கே பல விதவித தோற்றங்கள் காட்டுவிப்பாள். சந்திரன் என்றொரு பொம்மை, அதில் தன் அமுதம் போல ஒளி பறந்தொழுகும். மந்தை மந்தையா மேகம், பல வண்ணமுறும் பொம்மை, அது மழை பொழியும். முந்த ஒரு சூரியன் உண்டு, அதன் முகத்து ஒளி கூறுதற்கோர் மொழியிலேயே. வானத்து மீன்கள் உண்டு, சிறு மணிகளைப் போல் மின்னி நிறைந்திருக்கும். நாணத்தை கணக்கிடவே மன நாடி மிக முயல்கினும் கூடுவதில்லை. கானத்து மலைகள் உண்டு, எந்த காலமும் ஒரு இடம் விட்டு நகர்வதில்லை. மோனத்திலே இருக்கும் ஒரு மொழி உரையாது விளையாட வரும் கான். நல்ல நல்ல நதிகள் உண்டு, அவை நாடெங்கும் ஓடி விளையாடி வரும் கான். மெல்ல மெல்ல போயவை தாம் விழும் விரிகடற் பொம்மை, அது மிக பெரிதாம். எல்லையதிர் காணுவதில்லை, அலை எற்றி நுரை கக்கி ஒரு பாட்டிசைக்கும். ஒள் எனும் அப்பாட்டினிலே அம்மை ஓமெனும் பெயரென்றும் ஒலித்திடும் கான். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.